ட்ரேடிங் இன்வெஸ்டிங் திஸ் இஸ் சதீஷ் குமார் ஃப்ரம் ஃபினான்ஸ் ட்ரேட். ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கி லெஸ் தென் 6 monthsக்குள்ளே நீங்கள் அதை செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை ட்ரேடிங்னு சொல்லலாம். ட்ரேடிங்கில் இன்னும் கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை வாங்கி 1 month ஆர் 1 weekக்கு மேலே நீங்கள் அதை ஹோல்டு பண்ணி அதை விற்றீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ராக்டிக்கலான ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்விங்கில் நீங்கள் கீழே வாங்கி அந்த ஸ்விங் எண்ட் ஆகும்போது நீங்கள் விற்றுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இன்ட்ராடே அப்படிங்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வாங்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே செல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதாவது 3:30க்குள்ளே செல் பண்ணிட்டு வந்துடுறவங்கள இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை வாங்குறதா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்என்சி இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ஸ் அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதை வாங்குவாங்க. அதுவே இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது அப்படியே டிஃப்ரெண்ட் பார்ட். அங்கே டெக்னிக்கல் அனாலிசிஸ் தேவைப்படாது, அந்த இடத்துல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தேவைப்படும். ஒரு கம்பெனிக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பேலன்ஸ் ஷீட், பிஇ ரேஷியோ, அந்த கம்பெனியோட ஹோல்டர் எப்படிப்பட்டவர், அந்த கம்பெனி எப்படி ஓடிட்டுருக்கு, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ, இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். இப்போது இன்வெஸ்டிங்க்கும் ட்ரேடிங்க்கும் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிங்க்கு பார்த்துடலாம். இன்வெஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்பெனி நல்ல லாபம் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியோட ஓனர் தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாரு. ஸோ அந்த டிவிடெண்ட்டை நீங்கள் வாங்க முடியும். ஸோ அது மூலமாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா போனஸ். அதாவது ஷேர் போனஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் அதை வச்சு ஹேண்டில் பண்ணலாம். மூணாவது என்ன அப்படின்னா ஓவர் நைட் ப்ராஃபிட். அதாவது ஓவர் நைட் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாள் வாங்கி நீங்கள் ரொம்ப நாள் கழித்து விற்க போகிறீங்க. ஸோ நைட் நேரத்தில் மார்க்கெட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதாவது கேப் டவுன், கேப் அப் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை இன்வெஸ்டராக இருக்கும்போது கேட்ச் பண்ண முடியும். ஸ்விங் ட்ரேடரும் கூட அதை கேட்ச் பண்ண முடியும். பட் இன்ட்ராடே ட்ரேடரால் அதை கேட்ச் பண்ண முடியாது. ட்ரேடிங்க்கு ஃபஸ்ட்டு இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லிவரேஜ்ங்கிறது உங்களோட புரோக்கர்ஸ் உங்களுக்காக தரக்கூடியது. அவங்க ஏன் உங்களுக்கு லிவரேஜ் தரணும்? அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும். நீங்கள் அதிகமாக ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு அதிகமாக ப்ரோக்கரேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு லிவரேஜ் கொடுக்குறாங்க. அதுவே செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஓவர் நைட் நீங்கள் ஹோல்டு பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் எடுத்த ஸ்டாக் கேப் டவுன் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ரெண்டுக்கும் இருக்க டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன? ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் லாங் டேர்முக்கு பண்ண போகிறீங்க. ஸோ சீக்கிரமாக ப்ராஃபிட் எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுவே ட்ரேடிங் அப்படிங்கிறது நீங்கள் சீக்கிரமாக ப்ராஃபிட் பண்ணிடலாம். பட் ரொம்ப ரிஸ்கியான விஷயம். ஏன் அப்படின்னா டக்குன்னு ஃப்ளக்சுவேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ஃப்ளக்சுவேஷனில் தான் இறங்கி நீங்கள் அதுலேருந்து ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் நடந்துச்சுன்னா சீக்கிரம் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ நான் இன்வெஸ்டிங் பண்ணலாமா இல்லை ட்ரேடிங் பண்ணலாமா? அது உங்களோட விருப்பம். நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது நீங்கள் ஒர்க் போகிற ஆள், அதுலேருந்தே உங்களுக்கு சேலரி வந்துட்டுருக்கு. நீங்கள் உங்களோட மணியை மல்டிப்ளை பண்ணுறதுக்காக தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்டிங் பக்கம் போகலாம். அதுவே நீங்கள் இதிலேருந்து தான் ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை நல்லா அனலைஸ் பண்ணி பை பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுறலாம். பட் நீங்கள் அதுவே ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சார்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும். செல் அடிக்கிறதுக்கும் பை அடிக்கிறதுக்கும். ஓவரால் என்னை பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் பண்ணுறதை விட இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர். யாருக்கு அப்படின்னா நீங்கள் ரிஸ்க்கை அதிகமாக எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவே நான் ரிஸ்க் எடுப்பேன் ஆனால் எனக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் நெக்ஸ்ட்.